வணக்கம். இன்றைக்கி இந்த சாரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸு தைக்க போகிறோம். கேன்வாஸ் எதுவுமே வைக்காமல் லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தைக்க போகிறோம். புதுசாக தைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மெத்தடு இருக்கும். ஃபுல்லாகவே லேஸ் ஒர்க் மட்டும்தான் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த சாரீலேருந்து ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கைக்கு மட்டும் ஒரு பார்டர் கொடுத்துருக்கு, ப்ளைனாக தான் இருக்குது. இதில் இப்போ லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் முதுகு பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த சைஸ் வந்து 30 இன்ச்சு தான் வரும். இது மார்பு சுற்றளவு மொத்தமே ஒரு 10.25 இன்ச்சு எடுத்திருக்கேன், தையல் எல்லாம் சேர்த்து. நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு, நெக்கோட உயரம் வந்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட மொத்த உயரம் வந்து 13.5 இன்ச்சு வரும். அது போக தையலுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். ஆம்குளோட அளவு வந்து 5 இன்ச்சில் இறக்கம் போட்டு நான் வந்து ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது போக ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நிறைய பேர் அளவு கேட்குறீங்க இல்லையா, அதனால நான் இந்த அளவுகளை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து ரவுண்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கழுத்தில் கார்னர் மாதிரி வர்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நெக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதை வந்து லைனிங்கையும் கட் பண்ணி நல்ல கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தைச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அந்த கழுத்து எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சி கொண்டுட்டு வரணும். 2 பக்கமும் சின்ன கார்னர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நிறுத்தி லைட்டாக வளைவுகள் வரும், அந்த இடத்த மட்டும் கவனித்து தைச்சி வெளியே எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு இதை திருப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், பார்க்க நல்லா திக்காக அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கேன்வாஸ் வந்து நான் வச்சு தைக்கலை. இது வந்து ரொம்ப அவசரமாக தைச்ச ஒரு ப்ளவுஸ் தான். பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கொடைக்கு அப்படின்ட்டு அவசரமாக தைச்ச ப்ளவுஸு. ரொம்ப சீக்கிரமாக தைக்கிற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து கலர் வேறு எதுவுமே இல்லாததுனால நான் வந்து லேஸ் மட்டுமே வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நெக்கை அடித்து திருப்பினதுக்கப்புறமா லைனிங்கும் நல்ல கிளாத்தும் ஒன்றா வச்சுட்டு அந்த விளிம்பில் மட்டும் தையல் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் பக்கமாக திருப்பி உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். முன்பக்கமும் நான் வந்து தைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த ஷோல்டர் நம்ம பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஷோல்டரில் வந்து நம்ம தனித்தனியாக முன்பக்கமும் பின்பக்கமும் தனியாக தைச்சிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடங்களில் வந்து கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது ஷோல்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 பக்கமுமே நான் வந்து ஷோல்டரை தைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து முன்கழுத்தையும் அந்த விளிம்பில் தையல் போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி ஜாயின் தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 பக்கமுமே அதே போல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அவசர சீசனில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து இருக்கும். நான் வந்து கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன், 1/4 இன்ச்சு அளவில் உள்ள லேஸ் தான். இப்போ இடது பக்கம் ஷோல்டர்லேருந்து லேஸை ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு ஒரு விளிம்பு பக்கத்தில் தைச்சிருக்கேன். அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுக்காமல் அந்த கார்னர் வர்ற இடம் வரைக்கும் தைச்சிட்டு ரிவர்ஸில் அப்படியே திருப்பி மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த லேஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் அந்த ஷோல்டருக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். இதுவும் அதே இடத்துல கொண்டு நம்ம முடிச்சுட்டு 2 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி எடுத்துட போகிறேன். அதே போல் இந்த வலது பக்கம் ஆரம்பிக்கணும். வலது பக்கம் வந்து இந்த கார்னர் தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கேன். அந்த கார்னரை விட்டு ரொம்ப இறங்கி வராமல் பார்த்துக்கோங்க. அதை விட்டு மேலேயே போகக்கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம கவர் பண்ணி லேஸ் வச்சு தைக்க போகிறோம். அதனால அந்த லேஸோட பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சு தைங்க. இப்போ ஒரு லேயர் வந்து வச்சு நான் முன்கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். 2 தையல் போட்டிருக்கேன். அதே போல் 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மறுபடியும் இந்த லேஸை வச்சிட போகிறேன். இது எதுக்காக நான் சின்ன லேஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 2 லேயர் வைக்கிறதுனால இந்த மாதிரி சைஸில் உள்ள லேஸ் வைக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய சைஸ் லேஸ் வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ இது வந்து கொஞ்சம் அளவு சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து நெருக்கத்தில் வச்சுருக்கேன்.
இதுவே நீங்கள் வந்து ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக எடுத்தீங்க, 3 இன்ச்சுக்கு மேலே 3.5 அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு கூட அந்த இடத்துல கேப் வர்ற மாதிரி வச்சு, அதுக்கு நடுவில் கூட ஏதாவது சிம்பிளாக மாடல் வைக்கிற மாதிரி வச்சா ரொம்ப நீட்டாக இருக்கும், இன்னுமே கிராண்டாக ஆகிரும். இப்போ வந்து இந்த 2 லேயர் வச்சு முன்பக்கம் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இடது பக்கம் ஆம்கோல் பகுதியிலேருந்து அப்படியே ஆரம்பித்து அந்த லேஸுக்கு மேலேயே வருது பாருங்கள், கழுத்தோட விளிம்புலையும் வரும். இதை வந்து கவனித்து நம்ம வந்து தைக்கணும். அதுக்கப்புறமா அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஏற்கனவே லேஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லேஸுக்கு மேலேயே இது வரணும். லேஸில் பிசிறு தெரியக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் பிசிறு தெரிகிற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் இந்த ஒரு தையல் போட்டதுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2வது தையல் போடுங்க. இந்த 2வது தையல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நீட்டாயிரும். இல்லைனா நம்ம வந்து 2வது பிரிச்சுட்டு அந்த இடத்த கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தைக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சிட்டிங்கன்னா நீட்டாயிரும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் 2வது லேயர் வந்து வச்சிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் தைக்கிற நேரம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் இதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நார்மலாக ரூ. 200 நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த லேஸோட ரேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு 20லேருந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ரோப் தைச்சிங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சேர்த்துடுங்க, எந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு 250லேருந்து 70 வரைக்கும் வாங்கலாம். இப்போ வந்து நான் நார்மலாக முதுகு மடித்து தைப்பேன் பாருங்கள், அதே போல் தைச்சிட்டு 2 பக்கமும் டாட் வந்து பிடிச்சி விட்டுட்டேன். இப்போ 4 இன்ச் அளவு சதுர பீஸாக 4 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸில் ஒரு பக்கம் கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் நல்லா கொஞ்சம் மார்க் பண்ணி விட்டோன்னா அந்த மாதிரி அரை வட்ட மாதிரி வந்துடும். இதை அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் வந்து ஒன்றா வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி எடுத்தோன்னா பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். மறுபடியும் இந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு மறுபடியும் இந்த விளிம்பு பகுதிகள் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து அந்த ரவுண்டாக தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலையே இந்த லேஸ் வந்து ஒரு லேயர் வைக்கலாம். அடுத்த லேஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் வைக்கலாம். நம்ம ப்ளவுஸில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதில் வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே வந்து ரோப் வந்து தைச்சி வச்சுருக்கேன். அந்த ரோப்பை இதில் சென்டரில் எடுத்து வச்சுட்டு மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். அந்த நெக்கோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோப்போட டிசைனும் இருக்கும். அந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து 2 ரோப்புமே நான் தைச்சி எடுத்துட்டேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இறக்கமாக மார்க் பண்ணி அந்த இடத்துல இந்த ரோப்பை வந்து தைச்சி விட்டுட போகிறேன். இது இந்த அளவுக்கு 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் நெக்கோட அகலம் உயரம் எல்லாம் அதிகமாக வச்சிங்கன்னா 3 இன்ச்சுக்கும் இறக்கி கூட வைக்கலாம், ஒவ்வொருத்தரோட பாடி சைஸை பொறுத்து. குறைஞ்சது 2.5 இன்ச்சு இறக்கத்தில் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ வந்து அவ்வளோதான், ப்ளவுஸு முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.